அனைவருக்கும் வணக்கம். நார்வேல் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவருடைய 25 கோடி ரூபாய் ஊழல் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாதாள சாக்கடை திட்டத்தில் எடுக்கப்பட்ட உபரி மண் நம்மளுடைய பொருட்காட்சி மைதானத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மண் அப்புறப்படுத்துற பணி 2022 நடந்தது. இது சம்பந்தமா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சில தகவல்கள் கேட்டிருந்தோம். அதுல பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அதுல நம்ம சொல்லப்பட்ட புகார்கள் ஏற்றுக்கொள்ள முடியா இருந்தனால அதுல ஒரு சிறப்பு தணிக்கை குழு ஒன்று நிறுவப்பட்டது. அந்த குழுவோட தணிக்கை அறிக்கை இப்போது வெளிவந்திருக்கு. இந்த தணிக்கை அறிக்கையில சில திடுக்கிடும் தகவல்கள் இருக்கு. அதை தான் நாம் பார்க்க போறோம். அதுல முதலாவதா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இந்த பணியோட மொத்த மதிப்பு 19 லட்சம் ரூபாய். அதுல 9,62,000 ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரே பணிக்கு 2 முறை பணம் செலவு செய்யப்பட்டதுதான் காரணம் சொல்லியிருக்காங்க. அப்போ நிதி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா, இழப்பு ஏற்படுத்தியவன் அதை எடுத்துக்கொண்டான்றதுதான் அர்த்தம். இதனால இது வெறும் இழப்பு மட்டும் இல்ல, இது ஒரு ஊழல். இதுல ஒரு ஊழல் நடந்திருக்குதுன்னு நமக்கு தெளிவா தெரியுது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இப்போ இதுல ஒப்பந்த அடிப்படை விதிமுறைகளை மீறி தான் இந்த பணி நடந்திருக்குன்றத சுட்டி காட்டியிருக்காங்க. அது எப்படி சுட்டி காட்டியிருக்காங்கன்னா, ஒப்பந்தம் செய்யறதுக்கு போதுமான காலம் இருந்தது, அதை தவிர்த்துட்டு அவசர பணியாக இதை செஞ்சிருக்காங்கன்றது தெளிவாக இந்த தணிக்கை குழு சுட்டி காட்டியிருக்கு. இந்த அவசர பணியாக செய்யறதுக்கு முன் அனுமதி மேயர் மகேஷ் அவர்கள் தான் வழங்கியிருக்குன்றது ஆர்டிஐ தகவல்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த போதுமான காலம் இருந்தும் ஒப்பந்த விதிகளை மீறி செய்யறதுக்கு காரணம் ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு. அந்த உள்நோக்கம் என்னன்னா, தனக்கு சாதகமான ஒப்பந்ததாரர்கிட்ட இந்த ஒப்பந்தத்தை கொடுத்து அதன் மூலமா பணத்தை திருடுறது மட்டும் இல்லாம அந்த மண்ணை திருடணும்னு தான் இந்த பணி இதுக்கு பின்னாடி இருந்த உள்நோக்கம்ன்றது நமக்கு தெளிவா புரியுது. மேலும் இந்த மண்ணு அந்த மைதானத்துல கொட்டி வைக்கிறதுக்கு எந்த ஆணையும் பிறப்பிக்கப்படல. அதே போல இந்த மண்ணை எடுத்து மாத்துறது கனிமவளத்துறையிலையும் எந்த அனுமதியும் பெறல. அதுக்கும் சேர்த்துதான் மாநகராட்சி மேயர் அவர்கள் முன் அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மண்ணை எடுத்து மாத்தினது சரலூர்லயும் மேலும் வளம்புரி விலை குப்பை கிடங்குலையும் மாத்தினதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கான எந்த எவிடன்ஸோ புகைப்பட சான்றோ எதுவுமே வைக்கப்படல. அப்போ இதுல மொத்தமா எவ்வளவுதான் மண் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 15,870 கியூபிக் மீட்டர் மண். அதாவது அதுவும் செம்மண். அதோட மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அப்ப இந்த மண் அங்க கொட்டுறதுக்கு முறையான ஆணை வழங்கல, அங்கிருந்து எடுத்து மாத்துறதுக்கு முறையான அனுமதி கனிமவளத்துறையிடம் பெறல. எல்லாமே மாநகராட்சி மேயரோட முன் அனுமதி மட்டுமே வச்சு இதை ஒரு பணியை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுலயும் பல குளறுபடிகளோட செஞ்சிருக்காங்க, நிதி இழப்பு ஏற்படுத்திருக்கு. அப்போ இதை நாங்க என்ன செய்யறோம்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகாரை கொடுத்து இதை முறையா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சு அதுல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சு உண்மையை வெளிக்கொட்டணும்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுக்குறோம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க, இந்த மனுவை மீண்டும் மாநகராட்சிக்கே திரும்பி அனுப்பி விட்டு நீங்க இது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 கோடி ரூபாய்க்கு மேல நிதி இழப்பு ஏற்படுத்தியும் திருடங்கையிலேயே சாவியை கொடுத்த மாதிரி இருக்கு இந்த மாவட்ட ஆட்சியரோட பணி. அதனால நாங்க இதை திரும்பவும் என்ன சொல்றோம்னா, இதுல இந்த சாதாரண ஒரு 19 லட்சத்திலேயே 9 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு, 9 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா மொத்தம் நடந்த பணிகள்ல எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். மேலும் அந்த 5 கோடி ரூபாய்க்கு 25 கோடி ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள மண்ணுக்கு எந்த கணக்குமே காட்டப்படல. எனவே இதை முழுமையாகவே நாம எஸ்பி தலைமையில விஜிலன்ஸ் இது தனிப்பட்ட குழு அமைச்சு இதை விசாரிக்கணும். இது யார் மேல முதல்ல எஃப்ஐஆர் பதியணும், யாரெல்லாம் இதுக்கு உடன்பட்டு இருக்காங்க, மேயர் மகேஷ், அப்புறம் அதுக்கு ஒப்பந்ததாரர், அது மட்டும் இல்லாம இதுக்கு உடந்தையா இருந்த அதிகாரி அவ்வளவு பெரிய விசாரிச்சு இதுல உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரணும்.